இல்லை இப்படி செய்யலாமே, நீங்கள் உங்களுடைய மொபைல் எண்ணை போடுங்களேன், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய மொபைல் எண்ணை இந்த லைவில் போடவும். நம்ம எல்லாம் பெரியவங்க தானே, நம்ம எல்லாம் பெரியவங்க தானே, சின்னவங்க தான் மொபைல் எண்ணை போடக்கூடாது. ஓகே வாங்க. நான் இன்னைக்கு வீட்டில் மார்னிங் வந்தாலும் பரவாயில்ல, ரெஜிஸ்ட்ரா அவள் படிக்கிறதுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் 3 மணிக்கு மேலே தான் வருவேன்னு நான் சொன்னேன். 2 மணிக்கு வரலான்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். 2 மணிக்கு மேலே இங்கேருந்து நான் கிளம்புனேன்னா சரியாக இருக்கும். சரியா? மதியானம் என்ன சாப்பாடு? மதியம் என்ன சாப்பாடு? நல்ல வெயில் பளிச்சு நடிக்குது. இப்போ லைவில் உள்ள சொந்தங்கள் பார்க்குறது சிறிய படகுகள் நிற்கிற இடம். சரியா? சிறிய படகுகள் நிற்கக்கூடிய இடம். நிறைய படகுகள் போயிட்டாங்க வேலைக்கு, இல்லைன்னா இதோட நிறைய நிற்கும். இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது. இது நம்ம பகுதி பக்கத்துலேயே இந்த படகுகள் இருக்கும். இன்னும் ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, இந்த பாக்ஸுக்குள்ளே தான் மீன் எல்லாம் போடுவாங்க. இது சின்ன படகு, ஃபைபர் படகு. சரியா? நிலா கம்பெனி தூத்துக்குடி. அப்படியா? எந்த லாரி? நான் அதை கவனிக்கலையே. அங்கே சகோதரன், நம்ம லாரின்னு சொல்ல போனால் இங்கே நிறைய கம்பெனி லாரிகள் இங்கே வரும். எந்தெந்த கம்பெனின்னு சொல்ல முடியாது. நான் போகும்போது அந்த வண்டியை காமிக்கிறேன், பார்க்குறேன். சரி, ஓகே. உண்மை சொல்வேன், உங்களுடைய பேர் சொல்லலையே, இல்லை சொல்லிட்டீங்களா? இல்லை நான் மறந்துட்டேனா? கண்டிப்பாக உங்களோட பேரை சொல்லுங்கள். உங்களோட மாவட்டம் தூத்துக்குடி, ஓகே. உங்களோட பேர் சொல்லுங்கள். ஒருவேளை இடையில் யாருடைய பதிவாது படிக்காமல் நான் விட்டிருந்தால் என்னை கோவிச்சு கொள்ளாதுங்க. சரிங்களா? நேற்றைய தினத்தில் ஒரு அன்பு சகோதரர் கோவிச்சிட்டார். அவர் வேறு யாரும் இல்லை, என்னுடைய மெம்பர்ஷிப்பாக இருக்கின்ற அன்பு ஒன்றே போதும். என் அன்பு சகோதரன் தான். நேற்று லைட்டாக கோவிச்சுட்டாங்க. நான் இந்த மாதிரி காட்டுறேன், இல்லை காட்டும்போது அந்த பதிவுகள் மேலே போயிடுது. அதான் மேட்ரு, வேற ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? நிலா கம்பெனியா தூத்துக்குடி? கம்பெனின்னு சொல்ல போனால் நிறைய கம்பெனி வண்டிகள் வரும் மீன் எடுக்கிறதுக்கு. மீன் எடுப்பாங்க, ஐஸ் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி பல வேலைகள் இங்கே நடக்கும். என்ன சாப்பாடு தெரியல. மார்னிங். ஆமாம், நீ சமைச்சால தெரியும் உனக்கு என்ன சாப்பாடுன்னு உள்ளது. ஏம்மா, நீ சமைச்சால தெரியும். உண்மைதானே? அப்பா, லொக்கேஷனும் நல்லா இருக்கு.